என்னாச்சு அத்தைக்கு? அத்தை, நேத்து அடிச்ச புயல்ல போட்டிருந்த மொத்த வாழையும் கரும்பும் காத்தோட அடிச்சிட்டு போயிடுச்சு. அந்த அதிர்ச்சி தாங்காம தான் அக்கா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. வாழையும் கரும்பையும் புயல் அடிச்சிட்டு போயிடுச்சா? என்ன சொல்றீங்க? ஆமா பைரவி, இப்பதான் இசைக்கு போய் பாத்துட்டு சொன்னான். இல்லவே இல்ல, இசைக்கு வேற ஏதோ தோட்டத்தை பாத்துட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம தோப்பு வாழையும் கரும்பும் சேஃபா தான் இருக்கு. என்னமா சொல்ற? ஆமா அத்தை, நம்ம வாழையும் கரும்பும் பாதுகாப்பான இடத்துல தான் இருக்கு. என்னம்மா லூசு மாதிரி வளர்ற? அடிச்ச புயல்ல எல்லாம் அடிச்சிட்டு போயிருக்கும், நீ என்னமோ சேஃபா இருக்குன்னு சொல்ற? நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல பைரவி. என்ன பைரவி, அடிச்ச புயல்ல ஊரே உருமாறி கிடக்கு, நீ வாழையும் கரும்பு பத்திரமா இருக்குன்னு சொல்ற? பைரவி என்ன சொல்ற, நீ கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா? சொல்லு பைரவி, எனக்கு தலையை வெடிக்கிற மாதிரி இருக்குமா? ஐயோ அத்தை, நேற்று ராத்திரி நாம பேசினதுக்கு அப்புறம் நான் சோஷியல் மீடியால இது விஷயமா ஹெல்ப் கேட்டிருந்தேன். அதை பார்த்து அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் வாலண்டியரா வந்து நமக்கு ஹெல்ப் பண்றதா சொல்லியிருந்தாங்க. அவங்கள நம்பி நான் ராத்திரி கரும்பு தோட்டத்துக்கு கிளம்பி போயிருந்தேன்.